ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவல் லட்டு தான் பார்க்க போகிறோம். அதாவது அவல் வந்து சாதம் மாதிரி இருக்கும் இல்லையா, பெரிய அவல் அதுவும் எடுத்துக்கலாம். இல்லைனா தட்டுன அவல் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், அதுவும் எடுத்துக்கலாம். எடுத்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. 1 கப்பு அளவு அவலுக்கு 1/2 கப்பு அளவு சர்க்கரை சேர்த்துக்கணும். நான் வந்துட்டு 6 ஸ்பூன் சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா வந்துட்டு தவாவில் போட்டு எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது. வீடியோவில் காமிக்கிற மாதிரி அவல் சேர்த்துட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அந்த சூடு இருக்கும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப குழ குழன்னு பண்ணக்கூடாது, மீடியம் ஸ்டேஜில் பண்ணிக்கணும். 1/4 கப்பு அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காயில் ஏலக்காய் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. தண்ணி விடாமல் அரைச்சி இதோடு சேர்த்துட்டு அந்த சூடு இருக்கும் போதே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் நான் வந்து நம்மளோட பேஜில் போஸ்ட் பண்ணுறேன். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். இதை வந்து நான் பால் சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். நீங்கள் பால் சேர்த்தும் செஞ்சு பார்க்கலாம். பால் சேர்த்தா உடனே சாப்பிட்டு காலி பண்ணிடணும். பால் சேர்க்கல அப்படின்னா 2லேருந்து 3 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லைட்டாக வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு ஸ்வீட்னஸ் வந்து அதிகமாக நல்லா ரிச்சாக காமிக்கிறதுக்கு சால்ட் வந்து ரொம்பவே தேவை. லைட்டாக சேர்த்துக்கிட்டால் போதும்.